வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல அருமையான நார்த் இந்தியன் சைட் டிஷ் மட்டன் கீமா வச்சு மட்டன் கீமா உருளைக்கிழங்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கைமா உருளைக்கிழங்குக்கு ஒரு பெரிய கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து 2 வெங்காயம் மெலிசா நறுக்குனது, 2 பச்சை மிளகா நறுக்குனது இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறமான பிறகு இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 2 நிமிஷம் வதக்கணும். அடுத்தது இதில் 2 தக்காளி நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி 5 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரியும். இப்போது இதில் 500 கிராம் மட்டன் கைமா சுத்தமாக கழுவி போடணும். போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து கடாயை மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். அந்த நேரத்தில் 3 உருளைக்கிழங்கு தோலை சீவி நல்ல பெரிய துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. நறுக்கின உருளைக்கிழங்க ஒரு வாட்டி கழுவி கடாயில் போட்டுருங்க. கடாயில் போட்டு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கணும். நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா மட்டன் கைமா நல்லா வெந்திருக்கு, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு கொஞ்சம் கசூரி மேத்தி கையில் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை போட்டு கடாயை இறக்கிடுங்க. அருமையான மட்டன் கைமா உருளைக்கிழங்கு தயாராக இருக்குது. இது நீங்கள் சப்பாத்தி, ரோட்டி, நான் இல்லைனா ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
மட்டன் கீமா உருளைக்கிழங்கு எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இது ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ். சப்பாத்தி, ரோட்டி இல்லைன்னா ரைஸ்க்கு கூட தொட்டு சாப்பிடலாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.